கல்யாணம் பண்ணிக்க விரும்பினாங்க. கடைசியில அவர் பின்வாங்கிட்டாரு. சோபன் பாபுவோட இருந்த காலத்த பத்தியே சொல்லிக்கங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப். தான் சொல்லிட்டாங்களே. சரி. அது தெரிந்த நட்பு. அவங்க கல்யாணம் பண்ணிக்க விரும்பினாங்க. ஏற்பாடுகளும் நடந்தது. ஆனா அது கடைசியில அவர் பின்வாங்கிட்டாரு. அவங்க குடும்ப பிரஷர் ஓ! காரணமாக. அத்தோட அது முடிக்கப்பட்டது. அவங்க வாழ்க்கையில பிராபல்யத்தை எதிர்பார்க்கல. ஆ. அமைதியான வாழ்க்கையை எதிர்பார்த்தாங்க. அந்த அமைதியான வாழ்க்கை இருந்தா போரும்னு நெனச்சுக்கிட்டு பல முயற்சிகள் பண்ணாங்க. எதுவும் நடக்கல. பிராபல்யம் வந்து அவங்கள விரட்டிக்கிட்டே இருந்தது. அவங்க என்ன பண்றது? அவங்க வந்து கட்டுரைகள் எழுதி நாவலாசிரியரா ஆக முயற்சி பண்ணாங்க. ம். இந்த பீரியட்ல அரசியல் வரதுக்கு முன்னாடி. துக்ளக்ல எல்லாம் தொடர் கட்டுரைகள் எழுதினாங்க. ஆமா, ஆமா. வடக்கலை தெங்கல காஞ்சிபுரம் சண்டைய பத்திலாம் கூட எழுதியிருக்காங்க. ஆ. மாலைமதி வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்ற தலைப்புல ஏதோ ஒரு நாவல் எழுதினாங்க மாலைமதியில. ஓ! இதே மார்ச் 1ஆம் தேதி 1980 வந்தது. ஓ! சரி. ஒருத்திக்கே சொந்தம். ஒருத்திக்கே. அதுதான் நாவல். ஒருத்திக்கே ஆ. சொந்தம். மாலைமதியில கதை எழுதினாங்க. தொடர்கதை குமுதத்துல எழுதினாங்க. நெஞ்சிலே ஒரு கனல். ஸோ அவங்களோட ஆசை எழுத்தாளரா பரிமளிக்கணும்னு. எழுத்தாளரா நாவலாசிரியரா பரிமளிக்கணும். அதுவும் நடக்கல.